السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه أجمعين. ما بعد. تفسير الجلالين. இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி, இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹும் அல்லாஹு தஆலா அன்னவர்களினுடைய தப்சீரான இந்த தப்சீருல் ஜலாலைனியினுடைய மூன்றாம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா சும்மல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பினை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இவைகள் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்பினை செலுத்தி கொண்டு இந்த சிறப்பான சேவையில் இணைந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற, அதே போன்று முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக, ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தப்சீருல் ஜலாலைனுடைய மூன்றாம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் ஹாமீம் ஜுசு. குர்ஆனினுடைய ஜுசுவுக்களின் வரிசையிலே 26வது ஜுசுவான ஹாமீம் ஜுசுவினுடைய முதல் சூறாவாக இருக்கக்கூடிய அஹ்காஃப் சூரா. இது குர்ஆனுடைய சூறாக்கள் அத்தியாயங்கள் வரிசையில 46வது சூரா, அஹ்காஃபுடைய சூரா. இந்த சூறாவினுடைய 5வது மற்றும் 6வது ஆயத்துகளை நாம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. இந்த ஆயத்துகள் என்ன விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5வது ஆயத்துல அதே போன்று 6வது ஆயத்திலும் முஷ்ரிக்குகளினுடைய தவறான வணக்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்றான். மறுமை நாள் வரை அழைத்தாலும் பதில் கொடுக்காத சிலைகளை வணங்குறாங்களே, இவர்களை விட வழிகட்டவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அந்த சிலைகள் அவர்களை அழைச்சாலே அதுக்கு விளங்காது, அது எப்படி அடுத்தவங்களுக்கு பதில் கொடுக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஷ்ரிக்குகளுடைய வணக்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்வதோடு மட்டும் இல்லாமல், மறுமையில இவங்க யார துனியால கஷ்டப்பட்டு இப்படி வணங்கிட்டு மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு உடலை வருத்தி கொண்டு வணங்கி இருக்கிறாங்களோ அந்த சிலைகளே அவங்களுக்கு எதிராக வந்து மறுமையில நிற்கும், அவங்க வணக்கத்தை எல்லாம் மறுத்துரும் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை சார்ந்த இவர்களுடைய ஏமாற்றத்தையும் கை செய்தத்தையும் அல்லாஹு முஷ்ரிக்குகளை குறித்து அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற வசனம் தான் இந்த 5வது மற்றும் 6வது வசனம். நம்ம வாங்க இந்த ஆயத்துகளினுடைய ஆயத்துகளை ஓதி அதனுடைய தர்ஜுமா, மேலோட்டமான விளக்கம், அதை தொடர்ந்து தப்சீர் ஜலாலைனியில் சொல்லப்பட்ட விளக்கம், அதை தொடர்ந்து இந்த ஆயாத்துகளுக்கும் விளக்கங்களுக்கும் தப்சீர் ஜலாலைனில் சொல்லப்பட்ட விளக்கங்களுக்கும் முஹஷிகள் கொடுக்கிற ஹாஷியாக்கள் என்ன என்பதையும் நாம கிதாபை வாசித்து தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம இன்றைய பாடத்தில் அஹ்காஃப் சூராவினுடைய 5வது ஆயத்தை பார்க்க இருக்கிறோம். இதுதான் துவக்கம். இப்ப இந்த ஆயத்தினுடைய பொருளை ஆரம்பத்துல பார்த்துட்டு அதை தொடர்ந்து அதனுடைய விளக்கம், தப்சீர் ஜலாலைனியில் வரக்கூடியதான விளக்கம், அதனை தொடர்ந்து இதை குறித்து முஹஷிகள் ஹாஷியாக்கள்ல என்ன சொல்றாங்க என்பது குறித்ததான ஒரு சில செய்திகளை நாம பார்க்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. வாங்க இப்போ நம்முடைய முதலாவது ஆயத்தினுடைய பொருள். ஆயத் என்ன? வமன் அல்லல்லு மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமத்தி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன் என்று வரக்கூடியதான இந்த 5வது ஆயத். இப்ப பொருள் பாருங்க. இந்த ஆயத்துடைய ஒரு மேலோட்டமான ஒரு சுருக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹு ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி, மறுக்கிற ரீதியில ஒரு கேள்வி. கியாமத்து நாள் வரைக்கும் அழைச்சாலும் பதில் கொடுக்காத
இந்த சிலைகளிடத்தில் துஆ கேட்கக்கூடிய, அந்த சிலைகளை வணங்கக்கூடிய மக்களை விட வழிகட்ட ஒருவர் வேறு யாராவது இருக்க முடியுமா? அவர்களை அழைத்தாலே அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, விளங்கவும் முடியாது. கியாமத்து நாள் வரைக்கும் அவங்க பதில் விளங்கவே மாட்டாங்க. விளங்கினா தானே பதில் சொல்றது. அல்லாஹ் கேட்கிற கேள்வி அதுதான். அவங்க விளங்கவே மாட்டாங்க. அப்புறம் தானே பதில் சொல்றது. பதிலே சொல்லாத ஒரு சிலைகளை இந்த மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை விட வழிகட்டவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஷ்ரிக்குகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இது. அதான் பாருங்க. வமன் அலல்லு வமன் அலல்லு வழிகட்டவர் யார் இருக்கிறார்? மிக வழிகட்டவர் யார் இருக்கிறார்? மிம்மன் ஒருவரை விட. எந்த ஒருவர்? எதுஉ அவர் வணங்குகிறார். எதுஉன எனது அவர்கள், அந்த மன்னனுக்கு பன்மையா அர்த்தம் வைக்கணும். இப்ப மிம்மன் ஒரு சிலரை விட, எதுஉ அந்த ஒரு சிலர் வணங்குகிறார்கள், மின் தூனில்லாஹி அல்லாஹ் அல்லாததிலிருந்தும் அந்த ஒரு சிலர் வணங்குகிறார்கள், மண் சிலர்களை. லா எஸ்தஜீபு அந்த சிலர் பதில் கொடுக்கவே மாட்டார்கள். இந்த எஸ்தஜீபுடைய ஃபாயில் இந்த மண். இந்த மண்ணுக்கு அர்த்தம் என்ன? சிலைகள்னு வைக்கலாம். அப்ப சிலைகளை. லா எஸ்தஜீபு அந்த சிலைகள் பதில் கொடுக்க மாட்டார்கள். நம்ம ஏன் இந்த கொடுக்க மாட்டார்கள்னு சொல்றோம்னு நம்ம பின்னாடி ஷரஹ்கள்ல ஹாஷியாக்களை விளக்குவோம். பாருங்க. லா எஸ்தஜீபு அவர்கள் பதில் கொடுக்க மாட்டார்கள், லஹு அந்த அழைப்பவருக்கு. மையதுஉ பார்த்து போகணும். அந்த அழைப்பவருக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள், இலா யௌமில் கியாமத்தி மறுமை நாள் வரை. வஹும் அவர்களுமோ யாரு? இந்த ஹும் யாரு? இந்த மண், அந்த சிலைகள், அழைக்கப்படுகிற அந்த சிலைகள், அவர்களாகிறவர்களுமோ அன் துஆஇஹிம் தங்களை அழைப்பதை விட்டும் காஃபிலூன், அதாவது தங்களை அழைப்பதுன்னா இங்க தங்களை வணங்குவதை விட்டும் காஃபிலூன் ஒன்றும் அறியாதவர்களாக, பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவங்கள வணங்குறதே, அழைக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அப்புறம்தான் அவங்க பதில் கொடுக்கிறது. இந்த வாவ் ஹாலியா அவர்களுமோ தங்களை வணங்குவதை விட்டுமே அறியாதவர்களாக இருக்கக்கூடிய நிலையில மறுமை நாள் வரை அழைப்பவருக்கு பதிலே கொடுக்க மாட்டார்களே. அப்படிப்பட்டவர் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய அந்த சிலரை விட வழிகட்டவர், மிக வழிகட்டவர் யார் இருக்கிறார்? யாருமே இல்லைன்னு அர்த்தம் வைக்கணும். அதுதான் இந்த ஆயத்தினுடைய நோக்கமான பொருள். இப்ப இந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பை நாம தர்ஜுமாவை பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வாங்க நம்ம இந்த ஆயத்தினுடைய விளக்கத்திற்குள்ள போலாம். இமாம் தஃப்சீருல் ஜலாலைனி இமாம்கள் சொல்லக்கூடியதான விளக்கம் என்ன பாருங்க. மண், மண் என்பதனது இஸ்திஃபஹாமுன், இது ஒரு கேள்வி கேட்குதல், அப்படிதானே? மண்ணுனா யார்? மண் அன்ட நீ யார்? அப்ப மண் இஸ்திஃபஹாம், அப்படிதானே படிச்சிருக்கிறோம். அதே சமயம் இஸ்திஃபஹாம் அதான் பிமஅன நஃபி, நஃபியினுடைய அர்த்தம் கொண்ட இஸ்திஃபா. நஃபினா இல்லைன்னு அர்த்தம். அப்போ யாருன்னு தான் கேள்விதான், ஆனா அதற்கு என்ன அர்த்தம் வைக்கணும்? இல்லை என்ற அர்த்தம் கொண்டதான ஒரு இஸ்திஃபஹாம், கேள்வி கேட்குதல். இஸ்திஃபஹாம்னு அசல்ல விளக்கத்தை தேடுதல் அர்த்தம். அதை தான் நம்ம கேள்வி கேட்குதல். அவள்கிட்ட கேள்வி கேட்கிறோம்னா அவங்கள்ட்ட இந்த விளக்கத்தை தேடுறோம் தான் அர்த்தம். அதை இஸ்திஃபஹாம், கேள்வி கேட்குதல்னு சொல்றோம். அப்ப நஃபியுடைய அர்த்தம் கொண்ட அர்த்தத்தை கொண்ட இஸ்திஃபஹாமாக உள்ளது. அதாவது அப்ப என்ன அர்த்தம் வைக்கணும்? மண்ணுக்கு லா அஹதுன் அல்லது லா அஹத, எந்த ஒருவரும் இல்லை. மிக வழிகட்டவர் யார் இருக்கிறார்னா ஒருவரும் இல்லை, அந்த அர்த்தம் நாம வைக்கணும். பாருங்க. அல்லல்லு வழிகட்டவர், மிம்மன் ஒரு சிலரை விட, எதோழு அந்த ஒரு சிலர் வணங்குகிறார்கள். எதோழுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறோம் நாம? எதோழுக்கு யாபுது என்று நாம அர்த்தத்தை வைக்கிறோம். அதனாலதான் எதோ அசல் அர்த்தம் எதோழுக்கு என்ன அர்த்தம்? அழைப்பார்னு அர்த்தம் வைக்கணும். அதான தா எதோ அழைப்பார். ஆனா இங்க என்ன அர்த்தம் வைக்கிறோம் நாம? வணங்குவார்னு அர்த்தம் வைக்கிறோம். சரி பாருங்க. அப்ப மின் தூனில்லாஹி அல்லாஹ் அல்லாதவரிலிருந்து, அதாவது தூனக்கு என்ன அர்த்தம்? கைரிஹி, அல்லாதவன் அர்த்தம். அந்த அர்த்தத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ஹீலமீர் அல்லாஹ், அல்லாஹ் அதாவது அதாவது கைரிஹி அல்லாஹ் அல்லாததிலிருந்து அந்த ஒரு சிலர் வணங்குகிறார்கள், மண் சிலர்களை. லா எஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமத்தி, அர்த்தம் வச்சுட்டு நம்ம மறுமை நாள் வரை அந்த அழைப்பவருக்கு பதிலே கொடுக்க மாட்டார்கள் அந்த ஒரு சிலர்களை. அந்த ஒரு சிலர் யாரு? வஹும், இந்த ஹும்முடைய லமீர் அந்த மண், அவர்கள் யாரு? அல் அஸ்னாமு சிலைகள். லா யஜீபூன அஜாப யுஜீபு, லா யுஜீபூன அவர்கள் பதில் கொடுக்கவே மாட்டார்கள்.
ஆபிதீஹிம் தங்களை வணங்கக்கூடியவர்களுக்கு அந்த சிலைகள் பதில் கொடுக்கவே மாட்டார்கள். இலா ஷைஇன் எந்த ஒன்றின் பக்கமும், எந்த ஷையுடைய சிஃபத்து தான் எஸ் அலூனஹு, இந்த ஹூ லமீர் இந்த ஷை, எந்த ஒன்றை அந்த மக்கள் கேட்பார்களோ அந்த ஒன்றின் பக்கம் என்னது பதிலே கொடுக்க மாட்டார்கள். அபதா எக்காலமும், எக்காலமும் பதிலே கொடுக்க மாட்டார்களே. அப்படிப்பட்டதான சிலைகளாக இருக்கும். இந்த மண்ணை கொண்டு அர்த்தம் அவங்க சிலைகள். சரி, வஹும் அந்த வாவ் ஹாலியா அவர்களுமோ, அந்த அழைக்கப்படுகிற சிலைகளுமோ, அதாவது வணங்கப்படுகிற சிலைகளுமோ, அன் துஆஇஹிம் அவர்களுடைய அழைப்பை விட்டோம்னா அவர்கள்லாம் யாரு, அதாவது இபாதத்திஹிம் இவர்கள், இந்த ஹும்முடைய லமீர் எங்க எடுக்கணும், இந்த ஹிம்முடைய லமீர் அந்த வணங்கக்கூடிய மக்கள். அப்ப தங்களை அல்லது இந்த ஹிம்முடைய லமீர் அந்த மண்ணே வைக்கலாம், அந்த வணங்கப்படுகிற சிலைகளை வைக்கலாம். அப்ப தங்களை வணங்குவதை விட்டும், துஆஇஹிம் என்ன அர்த்தம், இபாதத்திஹிம் தங்களை வணங்குவதை விட்டும் அந்த சிலைகளாகிறவர்கள் காஃபிலூன் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள். பொடுபோக்குனா அறியாதவர்களாக இருக்கிறார்கள், விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். ஏன் விளங்க மாட்டாங்க? காரணம் என்ன? அன்னஹும் காரணம் அவைகள் எவைகள், அந்த வணங்கப்படுகிற அந்த சிலைகள், இந்த ஹும்முடைய லமீரு மண்ணுடைய லமீர் வரைக்கும் இந்த ஹும்மிலும் அந்த அந்த அழைக்கப்படுகிற அந்த சிலைகளாகிறவர்கள், அதாவது பதிலே கொடுக்காத அந்த சிலைகளாகிறவர்கள் ஜமாதுன் திடப்பொருளாக இருக்கிறார்கள். லா யஅகிலூன ஒன்றும் அவர்கள் அறிய மாட்டார்கள். அவை இப்படிப்பட்டதான் ஆயத்து முஷ்ரிக்குகளை சிலை வணக்கம் மேற்கொள்ளக்கூடிய மக்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை. உங்களை விட வழிகட்டவங்க யாரு இருப்பா அப்படின்னு. அப்ப இந்த ஆயத்திற்கு நம்ம பொருள் தர்ஜுமா பார்த்துட்டோம், அதே போன்று எதையும் பார்த்துட்டோம். ஒரு சிறியதான நம்ம இமாம்கள் குறிப்பிடுகிற அந்த தப்சீர் ஜலாலீனில் உள்ள விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு சில ஹாஷியாக்கள் எழுதுறாங்க, அற்புதமான கருத்துக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அது என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, இங்க நமக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள் இலா யௌமில் கியாமான்னு போட்டாங்களா இல்லையா? அதற்கு முன்னதாக மல்லா யஸ்தஜீபு லஹுங்கிறது மஃபூலாம, எதற்கு? எதுவுக்கு மஃபூலு, அழைப்பார்கள் அவர்கள் அழைப்பார்கள் மண் சிலர்களை, இது மஃபூலுங்கிறாங்க. அவ மல்லா யஸ்தஜீபுங்கிறது எது? எதுவுடைய மஃபூலு. சரி பாருங்க, இலா யௌமில் கியாமான்னு பார்த்தோமா இல்லையா, மறுமை நாள் வரைன்னு பார்த்தோமா இல்லையா? அதுக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க பாருங்க. யாரு? ஜமல்ல கொடுக்குறாங்க. பொதுவா இந்த காயத் இலான் இருக்கா இல்லையா, இந்த காயத்துடைய இலா இதுவரை அதுவரை, இந்த இலான் அர்த்தமா இல்லையா, இது நிறைய அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இது காயத்துன்னு சொல்லுவாங்க, எல்லை, இதுவரை அப்படின்னு. பொதுவா இந்த காயத்துக்கு என்ன அர்த்தம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா இலாவுடைய பொதுவான அர்த்தம் என்னன்னா, அதாவது அல் காயத்து தால்லத்து அலன்திஹாயி மா கபலஹா பிஹா அன்ன பஅதஹா தகஉ அப்படின்னு அர்த்தம் வரும். அதாவது இலா வரைக்கும், இலான்னு எது வரைக்கும் நம்ம சொல்றோமோ அது வரைக்கும் அந்த செயல், அதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு வரும். அப்ப மறுமை நாள் வரை அந்த சிலைகள் பதில் கொடுக்க மாட்டார்கள்னா என்ன விளங்கிடக்கூடாது? அப்ப மறுமை நாளுக்கு அப்புறம் பதில் கொடுப்பாங்க அப்படி போயிடக்கூடாது. இந்த இலாவுடைய வெளிப்படையான மான அதுதான். அந்த அர்த்தத்தை நம்ம இங்க வச்சிடக்கூடாது. இமாம் ஜமல் ஹாஷியத்துல் ஜமல்ல இமாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இங்க வரக்கூடிய காயத் தபீதுடைய அர்த்தம். தபீத் அப்பத அப்பிது தபீத் என்று அர்த்தம் வைக்கணுங்கிறாங்க. அல் முராது பிஹா அத்தபீது. இங்க முராத் என்ன? தபீத் என்பதுதான் முராத், அதாவது நிரந்தரமாக்குதல் அர்த்தம். அதாவது மறுமை நாள் வரை பதில் கொடுக்க மாட்டாங்கன்னா நிரந்தரமா பதிலே கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம வைக்கணும். அதுக்கு ஒரு ஆதாரமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசியத்துல் ஜமல்ல அல்லாஹு இப்லீஸை பார்த்து சொன்ன வார்த்தை லஅனதி இலா யௌமில் கியாமா வ இன்ன அலைக லஅனதி இலா யௌமில் கியாமான்னு வரும். அப்போ என்னுடைய லஅனத்து சாபம் உன் மீது இருக்கும் மறுமை நாள் வரை அல்லாஹ் சொல்லுவான். அப்ப மறுமை நாளுக்கு அப்புறம் அல்லாஹ் இப்லீஸை பொருந்திக்குவான்னு அர்த்தம் அப்படி கிடையாது. அல்லது சாபம்ங்கிறது நின்றுமா அப்படின்னு கிடையாது. மறுமை நாள் வரைன்னு என்ன அர்த்தம்? இனிமே எக்காலமும் தபீதுடைய அர்த்தம் கொடுக்கணும். அப்ப இந்த இலா காயத்துடையது அர்த்தம் நம்ம எப்பொழுதும் வைக்கிற காயத்துடைய அர்த்தத்தை வைக்க கூடாது. குர்ஆனுக்குன்னு தான் விளக்கங்கள். குர்ஆனை நாம வெளிப்படையா நம்ம தர்ஜுமா வச்சு விளங்கக்கூடிய ஒன்றல்ல குர்ஆன்.
இப்படி இமாம்களுடைய விளக்கத்தின் மூலமாக தான் குர்ஆன் நமக்கு முழுமையாக விளங்க முடியும். அந்த அடிப்படையில அதான் சொல்றேன், இலா என்பதற்கு வெளிப்படையில வைக்கிற மாதிரி காயத்து அந்த அர்த்தம் வைக்க கூடாது. இங்க வரக்கூடிய காயத்து தபீதுடைய அர்த்தத்தை வைக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று அடுத்த ஒரு கேள்வி நமக்கு எப்பொழுது மேலும் நம்ம ஆரம்பத்திலே சொல்லி இருந்தோம், ஏன் இந்த சிலைகளை அல்லாஹ் மண்ணுன்னு சொல்றான்? ஏன்னா நம்ம அரபு மொழியுடைய ஒரு அற்புதமே என்னன்னா, அறிவு உள்ளவர்களுக்கு ஒக்கலாக்கள் சொல்ல முடியாது, அதாவது மனிதர்கள் பகுத்தறிவு உள்ளவர்கள், அவங்களுக்கு ஒரு விதமான வார்த்தை, அறிவு இல்லாதவர்களுக்கான சில வார்த்தைகள் புழங்கப்படும். அப்படிதானே? அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து சிலைகள் அது அறிவு இல்லாதவைகள். அல்லாஹ் அதான சொல்றா, காஃபிலூன், அதாவது லா யாக்கிலூன், அக்லி இல்லன். அப்ப எதுக்கு அவங்களுக்கு மண்ணுங்கிற வார்த்தையை புழங்கணும்? அதான் கேள்வி. மண்ணுங்கிற மண் எனது அவர்கள் இவர்கள், இது யாருக்கு புழங்குறது? மனிதர்களுக்கு புழங்குற வார்த்தை, அக்லு உள்ளவர்களுக்கு. அப்ப ஏன் இப்படி ஒரு மனிதன் அல்லாதவர்களுக்கு புலங்குற அந்த வார்த்தையை போட்டிருக்கலாமே, மா லா எஸ்தஜிபுன்னு போட்டிருக்கலாமே அல்லாஹூ. ஆனா எதுக்கு அல்லாஹ் மண்ணுன்னு போட்டான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அற்புதமான கேள்வி. நம்ம நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இமாம்கள் அந்த கேள்வியை கேட்டு விளக்குறாங்க பாருங்க. இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி விளக்குறாங்க இந்த கருத்தை. அதாவது என்ன அர்த்தம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து அதாவது அலா சபீலில் முஜாசாத்தி மஅஹும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு லுகத்துடைய ஒரு ஒரு வார்த்தையை அமைக்கக்கூடிய, அரபு வார்த்தை அமைக்கக்கூடிய முறை. நம்ம யார்கிட்ட உரையாடுறோமோ அவர்களோடு சேர்ந்து பயணித்து அவங்களுக்கு தோதுவா இபாரத்தை அமைக்கிறது. நம்ம இதை முஷ்ரிக்குகளை பார்த்துல அல்லாஹ் சொல்றான். இப்படி அப்ப முஷ்ரிக்குகள் குறித்து தானே பேசப்படுது. அப்ப அவங்க இடத்துல சிலைகள்ங்கிறது ஆக்கில் விளங்கும், பதில் கொடுக்கும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தோதுவா அல்லாஹ் லமீரைகளையும் வார்த்தைகளை அமைச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். இதுதான் இது வந்து ஒரு அரபு வார்த்தையை அமைக்கக்கூடிய அற்புதமான முறைகள்ல ஒண்ணு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பல தடவை பார்த்திருக்கலாம். அவர்களுடைய பேச்சு வழக்கம் வேற இருக்கும். ஆனா ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சில மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தோதுவா பேசுவாங்க அரபிய. இதெல்லாம் அரபு மொழியில தேர்ச்சி பெற்றவர்களால மட்டுமே பயன்படுத்தப்படுகிற முறை. அந்த அடிப்படையில குர்ஆன் தான் அற்புதமாச்சு அரபு லுகத்துல. அந்த அடிப்படையில குர்ஆனுங்கிறது இது முஷ்ரிக்குகள்கிட்ட பேசுறதுனால, முஷ்ரிக்குகளை பற்றி சொல்லப்படுறதுனால இந்த குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, அவர்களோடு சேர்ந்து பயணித்து அவங்க அறிவுள்ள மாதிரி தானே கற்பனை வச்சிருக்கிறாங்க. அதற்கு தோதுவா அவங்களுடைய பாதையில சென்று அவங்களிடத்துல பதில் சொல்லுது. நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. என்னது குர்ஆன் சிலைகள் அது ஒண்ணும் பதில் கொடுக்காத ஒண்ணு. அப்படின்னு என்னது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான ஒரு வார்த்தை முறை இந்த குர்ஆன்ல அமைத்திருக்கிறான் அப்படின்னு நமக்கு இமாம் ஷாவி ரஹமத்துல்லாஹி அலைஹி விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த 5வது ஆயத்தினுடைய தர்ஜுமா, அதே போன்று தப்சீரில் வந்த விளக்கம், அதை தொடர்ந்து ஒரு ஹஷிகள் ஹாஷியாக்கள்ல சொன்ன விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வாங்க நம்ம அடுத்த ஆயத்திற்கு போலாம். இப்ப அடுத்து 6வது ஆயத்து பாருங்க. وَإِذَا حُشِرَ النَّاسُ كَانُوا لَهُمْ أَعْدَاءً وَكَانُوا بِعِبَادَتِهِمْ كَافِرِينَ என்று வரக்கூடியதான இந்த ஆயத். சரி பாருங்க. இப்ப இந்த ஆயத்தினுடைய பொருள் தர்ஜுமா என்ன? வஇதா ஹுஷிரன் நாசு, மக்கள் ஒன்று திரட்டப்பட்டால், கானு அவர்கள் ஆகிவிடுவார்கள். யாரு? அந்த சிலைகள் ஆகிவிடுவார்கள். லஹும் அவர்களுக்குன்னா அவர்களை, அதாவது அந்த சிலைகளை வணங்கியவர்களுக்கு அழதா எதிரிகளாக அவர்கள் அந்த சிலைகள் ஆகிவிடுவார்கள். கானு இன்னும் அந்த சிலைகள் ஆகிவிடுவார்கள் இபாதத்திஹிம் தங்களை வணங்கியதை கொண்டுனா தங்களை வணங்கியதை கொண்டு காஃபிரீன மறுப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த சிலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை வணங்கியவர்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க. அது மட்டும் இல்ல, தங்களை வணங்கிய நபர்களுடைய அந்த வணக்கத்தை மறுத்துருவாங்க. என்ன எங்க வணங்குனீங்க, எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. இப்படி மறுப்பவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அந்த சிலைகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப முஷ்ரிக்குகளினுடைய நிலையை தான் அல்லாஹ் இங்கேயும் சொல்றான். சிலைகள் அல்லாஹவை விட்டு விட்டு சிலைகளை போய் வணங்குறாங்க. அந்த மக்கள் வணங்குறாங்க அவ்வளோ உலகத்துல கஷ்டப்பட்டு. பொதுவா சிலைகள் முஷ்ரிக்குகளுடைய வணக்கம்ங்கிறது சாதாரணமா இருக்காது, ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கும். நிறைய விஷயங்கள்ல பார்க்கலாம். தன்னை உடலை வருத்தி கொண்டு உடலுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் நீக்கி விட்டு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வணங்குவாங்க. அப்படியெல்லாம் வணங்கிட்டு மறுமையில போனா அந்த சிலைகள் எதிரிகளாகவும் இபாதத்தை வணக்கத்தை மறுப்பவர்களாக ஆயிடுவாங்க அப்படின்னு அல்லாஹூ சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்ப இந்த ஆயத்தினுடைய பொருள் தர்ஜுமா இதுதான், மேலோட்டமான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம வாங்க நம்ம இந்த ஆயத்தினுடைய இந்த தப்சீரில் வரக்கூடியதான விளக்கத்தை நாம பார்க்கிறோம். பாருங்க என்ன சொல்றாங்க.
وَإِذَا حُشِرَ النَّاسُ இன்னும் அந்த மக்கள் ஒன்று திரட்டப்பட்டால் கானு அவர்கள் ஆகிவிடுவார்கள். அதாவது அல் அஸ்னாமு சிலைகள். இந்த அல் அஸ்னாமு எங்கிருந்து எதனுடைய விளக்கமாக நாம் எடுக்கிறோம்? கானூல் இருக்கக்கூடியதான லமீரு ஃபாயில் இருக்கா இல்லையா? இஸ்மு கானுடைய இஸ்மு லமீரா இருக்கு. அந்த இஸ்மிலிருந்து தப்சீராக தான் நாம எதை எடுக்கிறோம்? இந்த அல் அஸ்னாமு என்பதை நாம எடுக்கிறோம். அதான் அதாவது அல் அஸ்னாமு என்ன சொன்னோம்? சிலைகளை அப்படின்னு சொன்னோம். பொதுவா இந்த ஐங்கிற வார்த்தைக்கு இங்க விளக்கம் கொடுக்கலாம், நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஐங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஐ எதை விளக்குதோ அது அப்படியே அந்த ஏராபை நம்ம இதுக்கு முஃபஸ்ஸிருக்கு கொடுக்கணும். அதாவது ஐ என்ற வார்த்தை எதை விளக்குது? கானூல் இருக்கிற லமீர் ஃபாயில எதை கொண்டு விளக்குது? அல் அஸ்னாமுங்கிற வார்த்தை. அப்ப அல் அஸ்னாமுங்கிற வார்த்தை தான் முஃபஸ்ஸிர், விளக்கக்கூடிய வார்த்தை. அதே மாதிரிதான் அப்ப எது விளக்கப்படக்கூடியது? கானூல் இருக்கிற லமீர் ஃபாயில், அந்த இஸ்மு. அப்ப லமீர் இஸ்மு ஃபாயில்ல லமீர் இஸ்மு. அப்ப அந்த லமீர் இஸ்முக்கு என்ன யாராபு? ரஃபு. அப்ப அதே இங்க அல் அஸ்னாமுக்கு ரஃபு நாம கொடுக்கணும். இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா, எது அல் அஸ்னாமுங்கிறது. சரி, அதே இல்லாம இன்னொரு வகையில் எப்படி யாராவது கொடுக்கலாம்னு சொல்றாங்கன்னா, ஐங்கிற வார்த்தை அணிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டது. அந்த அடிப்படையில வைக்கும் பொழுது அல் அஸ்னாமேன்னு நஸ்பே கொடுத்துடலாம் மஃபூலாக்கி. அணி நான் விளக்குகிறேன், ஃபிஇல் முலாரி தமீர் ஃபாயில், அல் அஸ்னாமே. அப்ப அணியுடைய மஃபூலா வச்சு அப்படி வைக்கலாங்கிறாங்க. ரெண்டு விதமான இஅராபு இங்க நம்ம ஐயுக்கு அடுத்துள்ள வார்த்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள். அதுல ரொம்ப நமக்கு தெளிவானதும் மிக முதன்மையான கருத்து எதுன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன கருத்து. முஃபஸ்ஸருக்கு என்ன இஅராப், அதான் முஃபஸ்ஸிருக்கு நாம கொடுக்கணும். அதாவது அல் அஸ்னாமு சிலைகள் ஆகிவிடும். லஹும் அதாவது லி ஆபிதீஹிம் அவைகளை, இந்த ஹிம்முடைய லமீர் எங்க எடுக்கணும்? இந்த மல்லா இஸ்தஜீபு லஹு. புரியுதுங்களா? அப்போ அதாவது அந்த சிலைகள் அந்த அர்த்தம். அப்போ சிலைகளை வணங்கியவர்களுக்கு, அந்த ஹும்முடைய லமீர் ஆபிதுகள் வணங்கக்கூடிய மக்கள். அப்போ என்ன அர்த்தம் வைக்கணும்? அந்த ஹிம்முடைய லமீர் மல்லா இஸ்தஜீபு லஹு. அப்ப சிலைகளை வணங்கியவர்களுக்கு அந்த சிலைகள் அப்படி அர்த்தம் வைக்கக்கூடியதாக இருக்கும். அது அடுத்து பாருங்க, கானு இன்னும் அவர்கள், இந்த லமீர் இஸ்மு அங்கதான் மீளுது மல்லா இஸ்தஜீபு லஹு, அந்த மண்ணை நோக்கி. இன்னும் அந்த சிலைகளா அந்த பதிலே கொடுக்காத அவர்கள் இன்னும் ஆகிவிடுவார்கள். இபாதத்திஹிம் தங்களை வணங்கியதை கொண்டு, அதாவது இபாதத்தி ஆபிதீஹிம் தங்களை வணங்கியவர்களினுடைய வணக்கத்தை காஃபிரீன மறுப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். அதாவது ஜாஹிதீன மறுப்பவர்களாக, காஃபிரீனுடைய அர்த்தமாக தப்சீர் ஜலாலைனியில் சொல்லப்படுகிற வார்த்தை இது. அப்ப இந்த ஆயத்து நமக்கு இதைத்தான் சொல்லி வர்றது. இவர்கள் இப்படிதான் கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல என்ன சிரமப்பட்டு வணங்குறாங்க, உடலை வருத்தி கொண்டு சிரமப்பட்டு எவ்வளவு ஆரோக்கியத்தை இழந்து வணங்குறாங்க. மறுமை நாள்ல போனா அவங்க யாருன்னு கேட்பாங்க, வணங்கவே இல்லைன்னு வருத்திடுவாங்க, எதிரிகளாக மாறுவார்கள் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு கருத்தை சொல்லி தருகிறான். அப்ப இதற்கு இமாம்கள் சில விளக்கங்களை ஹாஷியாக்கள் ரீதியா நமக்கு கொடுக்குறாங்க. இமாம் சாபி ரஹமஹுல்லா விளக்கம் கொடுக்குறாங்க. என்னன்னா, ஹுஷிரவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது ஜுமிஉ, அதாவது ஹுஷிர ஒன்று திரட்டப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஜுமிஉ பஅத இஹ்ராஜிஹிம் மினல் குபூர், அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட கபறுகளிலிருந்து அவர்களை வெளியாக்கிய பிறகு ஒன்று திரட்டப்பட்டால் அப்படி அர்த்தம் வைக்கணும். ஒன்று திரட்டப்பட்ட நேரத்தில். பொதுவா இந்த இதாவுக்கு அர்த்தங்களை நமக்கு தப்சீர்கள்ல ஹாஷியாக்களை சொல்லி தருவாங்க. லர்ஃபு தான் முதலம்மினும் மான ஷருத்திங்குவாங்க. ஷருத்துடைய அர்த்தத்தை உள்ள வச்சிருக்கிற ஒரு லர்ஃபு. அப்ப ஒன்று திரட்டப்பட்ட நேரத்தில் நம்ம சொல்லும் பொழுது அதான் அந்த லர்ஃபு ஜமான் அர்த்தம் வைக்கணும். நம்ம ஒன்று திரட்டப்பட்டால் உள்ளிருக்க அர்த்தத்தை வெளிப்படுத்துறோம், அவ்வளவுதான். ரெண்டு வச்சாலும் சரியாதான் இருக்கு அர்த்தம். சரி, அந்த அர்த்தம் தான் இமாம் சாவி கொடுக்குறாங்க. சரி பாருங்க, அதே மாதிரி ஜாஹிதீனாவுக்கு முன்கிரின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. இமாம் தப்சீர் ஜலாலைனியில காஃபிரீனுங்கிற ஆயத்திற்கு அந்த வார்த்தைக்கு ஜாஹிதீன், ஹாஷியாக்கள் ஜாஹிதீனுக்கு முன்கீர் அர்த்தம் கொடுக்குறாங்க, முன்கீரின் மறுப்பவர்களாக அப்படின்னு. சரி பாருங்க, அதான் அந்த அர்த்தம். அதே போன்று நிறைய இந்த ஆயத்திற்கு தோதுவான நிறைய குர்ஆன் வசனங்கள் இடம்பெற்று நிறைய ஆயத்திற்கு பாருங்க, இங்க போட்டா தெரியும். கல்லா சயக்ஃபுரூன பிஇபாதத்திஹிம் வயகூனூன அலைஹிம் லித்தா, நிறைய ஆயத்துகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே இந்த ஆயத்திற்கு தோதுவான ஆயாத்துகள். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா ஒரு தப்சீர் ஜலாலைனியில் சொல்லப்பட்ட விளக்கம், அதை தொடர்ந்து நாம எதை பார்த்துட்டோம்? ஹாஷியாக்களுடைய கருத்தையும் பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இத்தோடு இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. இனி அடுத்து வரக்கூடியதான பாடங்களில் நாம் இந்த 7வது வசனத்தை நாம
தொடர்ந்து பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தாலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.